தமிழ் தேசிய அரசியலின் தேவை உருவாகிருச்சு. காவிரியில் தண்ணி தரலையா, கூப்பிடு மணியரசனை, கூப்பிடு சீமானை. அங்கே கச்சத்தீவில் மீனவனை கொண்டு விட்டானா மீன் பிடிக்க போகிறதுல கூப்பிடு. ஏன்னா இந்த தேவை உருவாயிருச்சு. நாங்கள் நம்பி நம்பி ஏமாந்து செத்து போனோம். திராவிடம் தானே, நாங்கள் திராவிடம் தானே. ஆந்திர காட்டுக்குள்ளே 20 பேரை சுட்டு போடும்போது ஒரு திராவிடம் என்னையே அப்படி சுட்டுவிட்டான்னு கேட்கலையே. திராவிட ரத்தம் இருந்தால், திராவிட இன உணர்வு இருந்தால் எப்படி சுட்டான்? நாங்கள் மரம் வெட்ட வந்தோம், கூலியாக வந்தானா சுட்டியடா. வெட்டி கட்டை ஏற்றி வித்தி சம்பாரித்த முதலாளி மேலே வழக்கு இல்லையடா, சிறைப்படுத்தலடா, ஒருத்தனை கூட கைது பண்ணல. எங்க அப்போ கேட்க நாதி இல்லை. இங்கே இருந்த ஆட்சி திராவிட ஆட்சி, ஒரு கண்டனம் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் தான் கற்றணும். பயன் என்ன இருக்குது? அத்தனை மீனவன் செத்து விழுந்தான். இந்திய மீனவனை சுடுறான் சிங்களன்னு கூட ஒரு கண்டனம் பக்கத்தில் இருக்க சகோதர மாநிலங்களில் வரலையே. ஈழத்தில் லட்சக்கணக்காக நாம் சாகும்போது எப்படி என் திராவிட சகோதரனை கொள்கிறாய் எனக்கு ஒருத்தனும் குரல் எழுப்பலையே. சும்மா வெட்டியாக ஒரு சொல் திராவிடம் திராவிடம் திராவிடம்னு சொல்லி கட்டமைச்சு அதை தகர்க்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய ஒரு சிற்பி இருந்து நம்மளெல்லாம் ஊழியாக வச்சு செதுக்கும்போது செதறான், அவன் திணறான். சீமா விட்டாலும் அவர் விடுற மாதிரி இல்லை, அவர் விட்டாலும் இவன் விடுற மாதிரி இல்லைன்னு திணறான். என்னை திட்டும்போது அவரையும் இழுத்துக்கிறான். அவர் பேசாமல் தான் இருக்கா, அப்புறம் வீட்டில் அவரையும் இழுத்துக்கிறான். அவரை திட்டும்போது அவர் பேரோட என்னையும் சேர்த்துக்கிறான். அவர் தம்பி சொன்ன மாதிரி இரட்டை குழல், அதெல்லாம் ஒரே குழல் தான். ஆனால் அதில் பல ஆயிரம் தோட்டாக்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஐயா சுட்டு விரல் வலிச்சிச்சுன்னா மகன்கிட்ட கொடுப்பார், நான் 2 போட்டு சுட்டு போயிட்டு இருப்பேன். அது குழல் ஒன்று தான். இந்த திராவிடர் கழகம் மாதிரி நாங்கள் இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு ஒரு குழலும் இல்லாது. இரட்டை குழல் சுட்டது என்ன ஒன்றுங்கள, கொக்க கூட சொல்ல, குருவி ஒன்றே சொல்ல. காலங்காலமாக இப்படியே பெரியாரை பேசும்போது எல்லாம் இந்த பெட்டி கடை வியாபாரிலாம் வந்து போயிட்டு இருந்தான். மெயின் டீலரவா சப் டீலர்லாம் இருந்துட்டேன். வருதுன்னு வரலையே, சும்மா கதை. அதில் அது நான் ஒரு தடவை பேசிட்டு உட்காந்துருப்பேன். அப்புறம் எங்கள் ஐயா போய் கேட்பாங்க, அவர் 100 குண்டை போட்டோன்னா அதோட கதை பிடிச்சிடும். இல்லை, பெரியாரை அதிகமாக படிக்க வச்சது ஐயா வீரமணியோ பெரியாரிஸ்ட்டுகளோ கிடையாது, நானும் எங்கள் ஐயாவும் தான். என்ன தாண்டா பேசியிருக்காப்புல பெரியார், என்னதான் எதுக்கு இது பிரச்சனைன்னு தேட ஆரம்பித்தாங்க பாருங்கள். அப்போ தான் தெரிஞ்சிருச்சு, ஐயா அதோட முடிஞ்சிருச்சு, அதோட கதையை முடிஞ்சிருச்சு. அதனால் அப்படி பார்த்தா பெரியாரின் பெருந்தொண்டர்கள் நாங்கள் 2 பேரும் தான். அது எனக்கு என்னென்னா, எங்கள் ஐயா வந்து வெங்கட்ராமன் ஐயாவும் என் தம்பி அருணபாரதி வந்தாங்க. வந்து மே 10 ஐயாவுடைய பிறந்தநாள். நமக்கு தஞ்சாவூர்